பின்னாடி வந்துட்டான் கட்கால வந்து தஞ்சம் அடைகிறாங்க பிடிஎஸ் கட்கால தஞ்சம் அடைகிறாங்க ஐவேரி தோரத்தி வந்து கொண்டிருக்கிறான் ஐவேரி மாஸ்டர் மைண்ட் உள்ள வந்து கொண்டிருக்கிறான் வந்து விட்டான் காரை உள்ள வர மாட்டேங்கிறாங்க பாக்க ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு குமார். அவங்க ஓடினாங்க, இவங்க திருப்பி அடிக்கிறாங்க பாத்தில. காரை உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சாய மட்டும் இப்ப காரை எடுத்துட்டு வர பக்கம் போக சொல்லிடணும். போக சொல்லிட்டானா அசால்ட் ஆயிரும். எங்க இன்னொரு கார் சுத்த காணோம். அதுவும் மேல டாக்டர் சொல்லி அந்த வந்துட்டு இருக்காங்க. அங்க வர யுவாகா டீம் இருக்காங்க, நெமிசிஸ் டீம் இருக்காங்க. வண்டியை போட்டு உடைக்கிறாங்க. டோனி நாக்கு எட்டி பார்த்தா அடுத்த நிமிஷம் டோனி நாக்கு என்ன குமார் அடி திருப்பி அடிக்கிறாங்க. தெரியலையே ராட்டுக்கு சாக்கோ பறிந்து வராங்க. வெறியான குமார் வெறியான ஒரு புஷ் எடுக்கிறாங்க. அம்மா புஷடிக்கிறாங்க இவங்க புஷ் அடிக்கிறாங்கப்பா. இவன் புஷ் அடிக்கிறான். இவன் அவங்கள தோத்துறாங்க. ரெண்டு பேரும் தான் திருப்பி அடிக்கிறாங்க. யாரா தோத்தம் அடிக்கிறாங்க குமாரு. ஓத்தா யாரா தோத்தம் அடிக்கிறாங்க. ஓத்தா படத்தை திருப்பி வச்சாங்க. யாரா தோத்துற குமாரு. என்ன குமாரு அங்க பாரு குமாரு. துரத்தனா ஓடுறதுக்கு அவனுக்கு 2.0 இல்ல குமாரு. அவனுங்க பிடிஎஸ் குமாரு. துரத்தனா அறுப்பானுங்க குமாரு. அறுக்குமணி அறுத்து அனுப்புமணி அறுக்குறானுங்க. என்னடா நடக்குதுங்க. ஐயோ பாரா கத்திட்டாங்க. தொண்டை வலிச்சுறாங்க. ஐயோ என்னன்னா இப்படி நடந்து போச்சு கடைசியில. அங்க வேற இருக்குமாரு. அவனுங்க துரத்துனா கோவப்படுறானுங்க. யாரா துரத்து அப்படின்னு இவளை பார்த்தா பயப்படுற நீ தோத்துறியா அப்படின்னு நடிச்சானுங்க. கொட்டுக்காது பாரு மண்டையில ஒரு கொட்டுக்கா. என்ன நீ கார் எடுத்துனா பீட்டி சாரியாடா அப்படின்னு அடிக்கிறானு. வர வாய்ப்பு இருக்கு. கமா நீ கண்டு சாய் காரு பறந்துச்சு பாரு அங்க இருந்து. ஒரு நாக்கு தான் ஓத்தா காரு பறந்துச்சு பாரு அங்க இருந்து. இறக்குறானுங்களா 4 கார் அப்படியே ஓன்னு பறக்குற. அப்படியே இவனுக்கு காரு போடுற பார்த்து பயந்து பின்னாடி கார் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா 4 பேர் புஷ் பண்ணிக்கலாம். 2 பேர் புஷ் பண்ணாங்கன்னு தெரியல. 4 பேர் மொத்தமா தூக்கி முடிச்சு. ஆக்சுவலி 2 பேர் இந்த வீட்ல 2 பேர் அங்க இருந்து அடிக்கலாம்னு நினைச்சு நின்றானுங்க. பட் இவங்க நாக் வச்சனே இங்க குமார் பிடிஎஸ் வந்து போர் அறிவிக்கிறாங்க. குமார் கட்கால தான் இருப்பான் அப்படின்னு போர் அறிவிக்கிறாங்க. மறுபடியும் போவாங்களா? அங்கதான் இருக்காங்க. முன்னாடி போக மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பில்டிங்குள்ள இருக்கும்போது போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு நாக்கு அந்த காரு ஒண்ணு 3 போச்சு பாரு. அடுத்த செகண்ட் இவனுங்க இந்த மாதிரி கவர் குடிக்காம இந்த படத்துல ஏதோ ஒரு படத்துல இல்லப்பா இப்ப நம்மள பாப்பான் பாரு அப்படின்னு பார்த்தவனே காடு 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 பயமா இல்ல சூதானம் இங்க கடவுளே. டார்கெட் தான் ஆடுறாங்க போல. பாயிண்ட்காக ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக ஆடல போல. டார்கெட் தான் ஆடுறாங்க கூட. அவங்க அடிச்சு பாயிண்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 30 கில் 10 பாயிண்ட் 40 பாயிண்ட் மேல எடுத்தா இதுக்கு மேல வந்து பைத்தியக்கார விளையாடலாம் விளையாட மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. குமார் எக்யூப் நினைக்கிறேன். அடிதான் இல்ல அடி வாங்குறதுதான் தெளிவா சொல்றேன். சரி ஒரே மொபைல் பிடிஎஸ் வேற வந்துச்சு பக்கத்துலயே. மொபைல் பிடிஎஸ் வேற பக்கத்துலயே வந்துச்சு. பிடிஎஸ் பக்கத்துல ரெனால்ட் டீம் போகுது. ரெனால்ட் டீம் போறாங்க. பிடிஎஸ் அங்க இருக்குன்னு தெரியாம ரெனால்ட் டீம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஊரை குத்த போயிட்டு இருக்காங்க. டிராப் எடுக்க போறாங்க. கேட்பாங்க மொபைல் பிடிஎஸ் பொறுமையா விளையாடுங்கடா. அவ்வளவுதான்.
ரெனால்டு போய் குத்துறான், ஒரு knock. ரெனால்டு போய் குத்துறான், அடி பறக்க விடுறான், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஐயோ ஒரே ஒரு மட்டும் தான் இருக்கும். அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. சாய் முடிச்சிட்டாங்க. சாயோட கருப்பு உயிர் உடைஞ்சிருச்சு. ஐயோ கருப்பு உயிர் உடைக்கப்பட்டது. காலி bro, ஒரு சாயோட கருப்பு உயிர் இப்ப மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. மொபைல் BTS சரியான வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் 2.0 வாய்ப்பு இருக்கு. மொபைல் BTS வராங்களா? வந்துட்டாங்க bro. ஆமா, டாப் பாயிண்ட் அவங்களதான் அடிப்பாங்க. இல்ல அவங்க பாத்துட்டு இருக்காங்க, சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. AVOP bro தான் மெர்வின். ஆனா பிடிஎஸ் வந்து இப்ப நடுவுல வந்து பாயிண்ட் இது எடுக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க அவுட் சைட் ஜோன்ல தான் இருக்கணும். இவங்க பெரிய தப்பு பண்றாங்க அவங்க. அதை விட எனக்கு தெரியுது. குமார் இப்ப ஒரு மேன் ஆஃப் குமார் இப்ப வந்தா உண்டு. சீக்கிரம் வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லு குமார், வேகமா. திருப்பி ஜோன் இங்க தான போட்டுருக்கு. ஜோன் இங்க தான் போட்டாங்களா? இப்ப குத்திட்டே இருப்பாங்க எல்லா டீமும் வந்து. இது வேற ரொம்ப கஷ்டம் வேற, இதை ஹோல்ட் பண்றது இந்த பில்டிங். வராங்க மறுபடியும் கிளம்புறாங்க மறுபடியும் 2.0 கிளம்புது. ஆஹா, ஒரு வாய்ப்பு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன் ஆனா இவங்க ஜோன் இன்னும் ஆடுறாங்கன்னு தெரியலையே. இவங்க ஜோன் அவுட் எடுத்து கடைசில தான் வரணும். அண்ணா போன மேட்ச் வரைக்குமே அவங்க ஜோன் எட்ஜ்ல தான் இருந்தாங்க. இல்லப்பா, இவங்க ஜோன் அவுட் ஆடிட்டு கடைசி டாப் 5 தான் வருவாங்க. சென்டர்ல இருக்காங்கன்னு தெரியும். தப்பு பண்றாங்க, பெரிய தப்பு பண்றாங்க. கடைசி நேரத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க இவங்க. ஜோன் அவுட்ல இருந்தா தான் ஒரே ஒரு டீம் துரத்தி வரும். அந்த டீம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க முடியும். நாட்டாம இல்ல அவங்க ஆப்போசிட் ஸ்குவாட் கேப்டன் பக்கம் RCBTS ஆமா. RCBTS எவ்வளவு கில்? கிசா டீம் பா 13 டாப் 2ல இருக்க கிசா டீம். அவங்க பாரு 7 கில் அடிச்சிருக்காங்க கிசா டீம். ஆமா, RCBTS அவங்க 2.0 பக்கத்துல வராங்க இவங்க கிசா டீம். அண்ணா எல்லாமே RCBTS 13 கில். எங்க டீம் 18. ஏன் பாய் உட்காந்துக்கிட்டு பார்த்தா பார்க்கவே முடியல. 6ல உட்காந்தா அழகா பார்க்கலாம். வெளியே சொல்லி அடுத்த மேட்ச் கிக் அவுட் பண்ணி சொல்லிடு. 6ல உட்காந்து இல்ல நாக்கு இல்ல. என்ன 2.0 இன்னும் வர மாட்டேங்குது. 2.0 வருதா? 2.0 வந்து கொண்டு இருக்குது. இல்ல ஆனா இவனுக்கு வந்தாலும் எப்படி வருவானே தெரியலையே. இல்ல 2.0 முன்னாடி ஒரு டீம் பின்னாடி ஒரு டீம் 20 கில் எடுத்து 10 பாயிண்ட் எடுத்தா கூட 30 பாயிண்ட் 30 பிளஸ் 44 பாயிண்ட் ஆயிருமே. கடைசி மேட்ச்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே 2.0க்கு. ஆனா டீம் வருது ஐவரி கிட்ட. BTS ஆனா பாயிண்ட் எடுக்க கூட பண்ணனும். பாக்குறாங்க. ஆனா BTS எடுத்தது ஒரு மிகவும் இருக்கறதே தப்பான ஜோன். ஜோனோட சென்டர் ஆக்குபை பண்ணவே முடியாது. அத்தனை டீம்ஸ் வரும். எப்படி 3 பேர் தாக்கு பிடிப்பாங்க? அண்ணா 2.0 வந்துட்டாங்க. 2.0 வந்துட்டாங்க. 2.0 வட்டம் எடுது. ஆனா கார்னர் ஆடுற மாதிரி தெரியுது. வராங்க மறுபடியும் வராங்க. ஐவரி வரான். மறுபடியும் ஐவரி வரான். வட்டமிடுறான் குமார், திட்டம் தீட்டுறான் குமார், வட்டமிட்டு கொண்டிருக்கான், திட்டம் தீட்டு கொண்டிருக்கான். ஓட்டைக்குள்ளதான் ஒளிஞ்சு லைட்டா பாம்பு மாதிரி வர அப்படியே ஸ்லோ அப்படியே வந்துட்டான் உள்ள போறாங்க. இங்க டீம் இருக்கு அதுக்குள்ள போறாங்களே. இல்ல வேற பக்கம் போறாங்க. சொல்றாங்க ஐயோ ராட்டின் ப்ரோ காலி நினைக்கிறேன். இல்ல நல்ல இருந்ததுனால நாட்டாமை வந்து போட்டாங்க. இல்லடா இவங்க டாப் 5 விளையாடுறாங்க. பாத்துருதா டாப் 5 விளையாடுறாங்க. கரெக்ட்டா விளையாடுறாங்க. இங்க இருந்து போக முடியாது. அடிச்சாங்க பாருங்க, அந்த டீம் முடிச்சாங்க பாருங்க. ஒரு டீம் இருக்கு, இங்க இருந்து போக முடியாது. மாட்டிக்கோங்க. கார் வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்து போக முடியாது. இந்த 2 பேத்தை முடிக்கணும். இந்த 2 பேத்தை முடிச்சாதான் போக முடியும். நெமிசிஸ் கிடையாது நாட்டாமை. இவங்க அப்பா ப்ரோ சென்டர் ஜோன் புடிச்சா நம்ம இவங்க அடிக்கிற அப்போ 2.0 தேர்ட் பார்ட்டில மாட்டுவாங்க. இல்ல தல 2.0 அவங்க நார்மலாவே அடிச்சுவாங்க. அவங்களுக்கு ஒன்னும் இவன் தேர்ட் பார்ட்டில தேவைப்படாது. இவன் கடைசியில வந்தாதான் தனியா பிரிச்சு அடிக்க முடியும். ஆனா இங்க பாருங்க, இவங்க முடிச்சாலே 7 இந்த டீம் முடிச்சானுங்க. இப்ப நேரா BTS தான் டார்கெட் பண்ணிக்கிறேன். நான் நேரா டீம் அவ்வளவுதான். இந்த ஒரே ஒருத்தன் தான் அவ்வளவுதான். பாருங்க பாத்துறான் ஒரே ஒருத்தன் அவ்வளவுதான். அகால முடிச்சிட்டானுங்க. டேரக்டா BTS தான் நினைக்கிறேன். ஓகே சிங்கரோட ஒரு ஸ்ப்ரேவா ஒரு நாக் அடிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு ரொம்ப ராடிக் போறான்னு நினைக்கிறேன். ராடிக் போறான். ஐவி 2 பேர் போறாங்க பாரு. 2 பேர் போறாங்க பாரு. 1 2 3 1 2 3 அடுத்து கதக்ஸா போடுங்க.
டம் அப்படி இருக்குது. அடுத்து கம் அப்படிங்குது. மேல ஏறினா உடைப்பாங்க. போனோம் ஜோனே இல்ல. ஆமா விட மாட்டாங்க. ஜோன் பிளாக் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா விட மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. விட மாட்டாங்க. அதான் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல விட மாட்டாங்க. ஆனா விரித்தமா இருக்கானே பாரு. இப்பதான் பாரு சும்மா வாரு மாதிரி இருக்கு. ஓட்டாங்க. அவங்க மாதிரி எல்லாம் ஓட்டாங்க. பயம் 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 2.0 பார்த்து பயந்து ஓடுறான். அவ்வளவுதான். அகால வேலை பண்ணிடுறான். அகால வேலை பண்ணிடுறான் ட்ரோனு. அகால வேலை பண்ணிடுறான் ட்ரோனு. முடியல ட்ரோனின் கதை. அவ்வளவுதான். ஈஷா BTS அகால ஈஷா அகால டீம் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. நான் சொல்லல சென்ட்ரல் ஜோன் ஹோல்டு பண்ண கூடாது. BTS ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணுச்சு. சென்ட்ரல் ஜோன் ஹோல்டு பண்ண கூடாது. வாய்ப்பே இல்லை. பிரஷர்ல தான் விளையாடுவாங்க அவங்க. பிரஷரோட உச்சக்கட்ட குமார் 10 கில் 2.0 டாப் 5 வந்துட்டாவே முடிச்சு. டாப் 5 வந்துட்டாவே முடிச்சு. ஆனா டாப் 5 வரணுமே. வந்துரானே தானே எனக்கு என்னமோ தோணுது. வந்துரானே தானே தான் தோணுது. ஏன்னா சென்ட்ரல் ஜோன் BTS டார்கெட் ஆட வேண்டிய டீமும் செத்துறானுங்க. அவனுக்கு தான் வந்து டாப் 1ல இருக்கானுங்க. அவனும் செத்துட்டானுங்க. இந்த பாருங்க இங்க பாருங்க கிசா டீம் வந்து கில் கொடுக்க வந்துட்டாங்க பாருங்க. கிசா டீம் கில் கொடுக்க வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்ல போறாங்க. கிசா கில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் கில் அவனுக்கு தானே. டாப் 45ல இருக்கானே. அவனுக்கு இப்ப முடிச்சதானே ஆகணும் இவனுங்க. ஆமா இவனுக்கு போய் முடிச்சாகணும். எஸ் இவனுக்கு போய் முடிச்சாதான். இல்லனா அவனுக்கு பாயிண்ட் எடுத்தா இன்னும் லீட் போயிடுவானுங்க. போவானுங்களான்னு தெரியலையே. இல்ல ஹோல்ட் அடிச்சா வேஸ்ட் தான். திருப்பி டாப் 5 வந்து படம் ஆனா உண்மையாலுமே படம் தான்டாப்பா. சென்ட்ரல் ஜோன்ல இருந்து ஓட முடியாது தல. எல்லா பக்கமும் டீம் இருக்கு. மாட்டிக்கோங்க. அவுட் சைடு ஜோன்ல வந்து கார்னர் டு கார்னர் ஆட மட்டும் தான் கடைசில. கார்னர் டு கார்னர். ஆமா எட்ஜ். அதுவும் வெளிய இருந்தாதான் ஏதாவது ஒரு டீம் டார்கெட் பண்ணி வருதுன்னா அவங்க தான் தெரிஞ்சு அடிக்க முடியும். ஓகே வராங்க ஒரு டீம் அடிக்க முடியும். ஒரு டீமா அடிச்சு வர முடியும். சோலோ BTS சொல்றாங்கனா ஆனா இவனுக்கு செத்ததுக்கு காரணமே நம்ம 2.0 தானே. ஆமா 2.0 தான். வந்த உடனே அவனுக்கு ஓட ஆரம்பிச்சானுங்க. அவனுக்கு பின்னாடி யாருன்னு தெரியல. ஓட ஆரம்பிச்சானுங்க. அந்த ஃபைட் இது தெரிஞ்ச உடனே அவனுக்கு பேர் பார்த்த உடனே BTS வந்து ஓட ஆரம்பிச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சு போய் வெளியே போய் அடி பாட்டு பிடெக் ஷாட் வாங்கிட்டானுங்க. வேற லெவலு மஞ்ச வச்சு தீக்குறானுங்க. ஒரு தடவை BTS 2.0 கை வச்சு BTS கரு வருகிறான பாருங்க. எந்த நேரத்துல எப்படி வந்து அவங்களை அடிச்சு அவங்க வந்து கப்பெடுப்பு தான் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு முக்கியமான நேரத்துல 2.0 அடிச்சு அவங்களுக்கு கப்பெடுப்பு விடுவாங்க. 2.0 மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுது. அவுட் சைட் ஜோன்ல ஃபைட் எடுத்து உள்ள போறாங்க. அவுட் சைட் ஜோன்ல ஃபைட் எடுத்து உள்ள போறாங்க. அவுட் சைட் ஜோன்ல ஃபைட் எடுத்து உள்ள போறாங்க. தப்பு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்கிறாங்க 2.0. நாங்க இங்க தான் இருக்கோம். இங்க இருந்தா வரணும்னு சொல்லி காமிக்கறாங்க. சாக்கு ஒரு நேடு கனெக்ட் ஆச்சுனா சரியான 2 நாக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆவல. மறுபடியும் டோனி ஒரு நேடு. ஓகே பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. தவறான ஒரு ஜோன் ஒரு சரியான ஒரு நாக் வச்சிருக்காங்க. நேடு போற டோனி அகாரவரம் பண்ணிருக்காங்க. ஒரு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே 3 பேர் நாக் வச்சிருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். அந்த ஆல்பா டீம்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். முடிக்கிறாங்க லாஸ்ட் கில் எடுத்து ஸ்கோர் பண்றாங்க. கில் ஸ்டோர் பண்ணி சொல்ற மாதிரி அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி 13 பாயிண்ட் டார்கெட்டும் ஆடுறாங்க. கில்லும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 கில் எடுத்து வச்சிருக்கானுங்க. 46 பேர் அளவுல இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கில் அடிச்சாவே வின் பண்ணாவே 30 பாயிண்ட் கிடைக்கும். 50 பேர்ல 17 கில் ஈஸியா அடி பண்ண குமார். அது ஈஸி வாய்ப்பு இருக்கு. 40 பிளஸ் 14 54 தாண்டி போயிடுவாங்க. அதான் கிளம்புறானு அங்க பாருங்க. கார் எடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் தேடுறானுங்க கில் தேடுறானுங்க. அங்க பாருங்க எல்லாம் கீல் பண்ணி மோட்டர் போடுறான். அங்க பாருங்க மோட்டர் போடுறான். இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணோம். அனௌன்ஸ் பண்ணதுல இருந்தே ஃபயர் தான். மோட்டர் போட்டு அந்த ரோட் ரேஸ் அகால மரணம் ஆகிட்டாரு. ஜோன் வேற புடிச்சானுங்க. உள்ள வர தூக்குறாங்க. ஓ மை காட் நல்ல ஸ்ப்ரே. அவளோட மரணம் 17 சொன்ன மாதிரி 17 கில் ஆவாரு. ஐயோ மறுபடியும் ஒரு நாக்கு 2 நாக்கு. டீம் 23 முடிக்கிறானுங்க. டீம் 17 முடிச்சானுங்க. BTS முடிச்சானுங்க. இப்ப பாக்குறவங்க எல்லாம் அடிக்கிறானுங்க.
பாக்குறவனெல்லாம் வெறி பிடிச்ச வேங்க சினம் கொண்ட சிங்கமா சும்மா பறந்து 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 அடிச்சு போட்டு வகுந்தெடுக்கிறானுங்க, வகுந்தெடுத்துட்டு இருக்கானுங்க. பாருங்க 18 கில்லு ஆல்ரெடி நாக்கார் வச்சிருக்கானுங்க. செக்யூர் பண்ணவே 20 கிலோ வந்துரும், செக்யூர் பண்ணவே 20 கிலோ வந்துரும். ஒன்னா நீங்க சொன்னதுதானே நடந்துட்டு இருக்கு, நீங்க சொன்னதுதானே பண்ணிட்டு இருக்கானுங்க. 30 கிலோ அசால்ட் போட்டுறானுங்க போலயே. 18 கில்லு கொடுக்குறானுங்களா கடைசி 19 கில்லு வருதா, 19 கில்லு லோடிங்கா. பாத்துறான் டோனி, பாத்துறான் அவுட் ஆஃப் ஜோன்ல தேடி படிக்கிறாங்க. பாருங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஜோனுக்குள்ள போனோம். தப்பு பண்ணக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒவ்வொரு தடவையும் இவங்க டாப் 5 குள்ள போகாம டாப் 6ல சாவறதுக்கு காரணம் தான். ஜோனுக்குள்ள போகணும், ஜோனுக்குள்ள போய் இப்ப முதல்ல ஜோனை எடுக்கணும். ஆனா எடுக்கிறது இல்ல. இவங்க அவுட் சைடு ஜோன் ஃபைட் எடுக்கறாங்க. இருக்குது ரஸ்கா டீமும் ஹைப்பர் சேனல் நம்ம மொபைல் வீடியோஸ் தான். ஓகே 1 எஸ்ல இருக்கா, 1 சாய் டிஎம் மகால மரண பண்ணிரா. சாய் டிஎம் தூக்கிட்டாங்க, ஒரே ஒருத்தன் இருக்கான், ஒரே ஒருத்தன் தேடி படிச்சோன்னு நினைக்கிறேன். கார் எடுத்துட்டானுங்க, கார் ஸ்ட்ரைக் கிளம்பிடுச்சு. சந்தானி கார் ஸ்ட்ரைக் மீண்டும் கிளம்பியது கார் ஸ்ட்ரைக். டோனி ஒரு நாக்கு வச்சு அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டாங்க. 19 கில்லு 20வது கில் லோடிங் ஆகுது. 30 கில் அடிச்சு டின்னர் அடிச்சாலே போதும். விடிஎஸ் 2.2 ஆல்ரெடி காட்டிக் கொண்டிருக்கிறது, சரவெடியாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. அவுட் சைடு ஜோன் வராங்க, உள்ள போணும். ரெட் ஜோன் ஆமா உள்ள போணும்னே, ஆமா உள்ள போணும். ஜோன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல எப்படி வீடு இருக்கு ஆர்சிபி டெஸ்ட் கிட்ட அவளதான் ஆளே பார்க்கல. டோனி பாருங்க, ஐயோ டோனி எங்க சுடுறானே தெரியல. ஐயரி லாட்ரிக்கு அகலமரணம். சிம்பா 1 HP, சிம்பா 3 நாக்கு வச்சிருக்கான். டோனி 3 நாக்கு வச்சிருக்கான். டோனி 3 நாக்கு. ஒரே ஒருத்தன் அடிச்சா. ஓ தவறிலே தான். டோனி 1 HP. டோனி மட்டும் தான் இருக்கான், டாப் 7ல இருக்கான். சாக்கோ 1 HP இங்க சூப்பரா 3 பேத்த எப்படி பொளந்து எடுத்தான். சாக்கோ மறுபடியும் மரணம். சாக்கோ காப்பாத்துங்க. டோனி மட்டும் தான் இருக்கான். 1 HP ல டோனி மட்டும் தான் இருக்கான். நான் சொல்லல குமார், அவுட் சைட் ஜோன்ல இவனுங்க அடிச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் கடைசியில ஜோன் எடுக்க முடியல. நான் சொன்னனா இல்லையா இவனுங்க ஈவோ விளையாட்டு வளராங்க அப்படின்னு. ஹைப்பர் சான் 1v3 பண்றாங்க குமார் அந்த டீம். பாரு குமார், மொபைல் பீட்டஸ் பா. இவன் ஆர்சிபி பீட்டஸ்ல 3 பேர் பா. ஓஜி விட விடிஎஸ் மொபைல் தான அவங்க ஜியூஸ் ஜேவி ப்ரோ கிஸ்ஸா டீம் இன்னும் இருக்கு ப்ரோ. டாப் 5 வந்துட்டாங்கன்னா அவங்க தான் ப்ரோ லீட். ஓஜிக்கு மேல போயிடுவாங்க ப்ரோ. கிஸ்ஸா டீம் தான் டேஞ்சர் விடிஎஸ் பண்ணீங்களா? ஐயோ டாப் 5 வந்தாலே ஓகே தான். வருவாங்களான்னு தெரியலையே. யார் டாப் 5 வருவாங்க? அவங்களா பெரிய கிஸ்ஸா 2.0 வந்துட்டானுங்க. லீட் போனது गाइस. வந்துட்டானுங்க. அவ்வளவுதான் வந்துட்டானுங்க. அதான் ஆர்சிபி டெஸ்ட் வந்துருச்சு. மொபைல் பீட்டஸ் வந்துருச்சு. 18 கில்லு. இமாலய லீட் வச்சிருவாங்க. 30 பிளஸ் 40 கூட 70 போயிருவானுங்க. மரண லீட் வச்சிருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வச்சு மொபைல் ஸ்கோர் தான் 18 28 30 30 60 60 மேல. இப்பவே 60 மேல. ஓகே ஜூசோஜி வெறும் குண்டு மழையா பொழிஞ்சிட்டு இருக்கான். ஜூசோஜி சாய்ட்டிடம் போராடிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்காகவா அத பாரு. அது பாரு அவங்க 1 HP சாய்ட்டிடம் அகால மரணம் அடைஞ்சிரானா. 19வது கில் குடுக்குறானா. அவ்வளவு நீ எடுத்துட்டு போறது. இவங்க தானே 4 பேரா இருக்காங்க. மொத்த டீம்ல ஒருத்தர் தான். ஐயோ ஜூசோஜி யோ கோ ஃபுல்லா ஷாட்கன் வச்சினே கோ பச்சை கலர் இல்லண்ணே. அடுத்த மேட்ச் எல்லாருமே சேர்ந்து அழுவாங்க. இப்ப பச்சை கலர் போடுறாங்க, அடுத்த மேட்ச் அழுவாங்க. ஃபுல் டார்கெட் தாங்க பாரு. அதான் இந்த மேட்சே அப்படிதான் விளையாண்டானுங்க. கதற விட்டானுங்க, சதற விட்டானுங்க, ஓட விட்டானுங்க.
யார் அழுவணும்? யார் பச்சை கலர் போடணும் ஃபர்ஸ்ட்? மொபைல் முடிச்சிட்டாங்க. மொபைல் won the match bro. இப்ப மொபைல் லீடுக்கு போயிரும். 14 டீம் லீடுக்கு போயிரும். 17 22 32 பாயிண்ட். தரமான மேட்ச் இறக்கிட்டானுங்க மொபைல் பிடிஎஸ் மொபைல்.